பணத்திலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே உலக நகர்வுகள் நிகழ்ச்சி இணைந்திருக்கிறீர்கள். உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து பொறியியல் ஆய்வாளர் அரசு அவர்கள் இணைக்கின்றார். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம். நாங்கள் உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு என்பது வணக்கம். என்ன ஒரு நிகழ்ச்சி இணைந்திருக்கின்றோம். அன்பர்கள் சார்பாக உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஈரானுடைய போர் முடிவுக்கு வரப்போகின்றது என்று டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறியிருக்கின்றார். அவர் கூறியது உடனடியாக வர்த்தக சந்தையில் மாற்றங்களை உடனடியாக காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் அவர் கூறியிருக்கின்ற மிகவும் கோபத்தோடு ஆத்திரத்தோடு இருக்கின்றேன் என்று கூறியிருக்கின்றார். ஈரான் அதற்கு உடனடியாக பதில் கொடுத்திருக்கின்றது. அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதல் தொடர்ந்தால் அந்த பிராந்தியத்திலிருந்து 1 லிட்டர் எண்ணெய் கூட ஏற்றுமதி செய்ய அனுமதிக்க மாட்டோம் என்று கூறுகிறார். போட்டி சரியாக இருக்கின்றது. போர் முடிவுக்கு பெறப்போன்றதா? எவ்வாறு கள நிலைமை இருக்கின்றது என்று கூறுவீர்களா? உண்மைதான். கள நிலைமையை முதலில் பார்த்தோம் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 33வது அலை தாக்குதலை ஈரான் நடத்தி இருக்கின்றது. இஸ்ரேல் மீது மீண்டும் குண்டுகள் நேற்று இரவும் வீழ்ந்து படித்திருக்கின்றன. குவைத் தாக்கப்பட்டிருக்கிறது. பஹ்ரைன் இருக்கின்ற 5வது கடற்படை அதாவது தலைமையகம் மீண்டும் தாக்கப்பட்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட 10க்கு மேற்பட்ட ஏவுகணைகள் சொலிட் ஃபியூவல் ஏவுகணை என்று சொல்ற மிக அதிக மிக அதிக சுமையை தாண்டி செல்கின்ற ஏவுகணைகளை ஏவி இருக்கிறார்கள். ஆளில்லாத தாக்குதல் விமானங்களையும் ஏவி இருக்கிறார்கள். துபாயை நோக்கி சில ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட அளவு விமான சேவைகள் தான் வந்து கொண்டிருக்கின்றன. இருந்தாலும் அந்த விமான சேவைகளும் இப்ப அமெரிக்காவில் இருந்தோ அல்லது சீனாவில் இருந்தோ வெவ்வேறு நாடுகளில் இருந்து வந்த விமானங்கள், மட்டுப்படுத்தப்பட்ட விமானங்கள், அவசர தேவைகளுக்காக மக்களை ஏற்றி வந்த விமானங்களும் இறங்க முடியாமல் வானில் வட்டமிட்டு சென்றதை எல்லோரும் சென்றதாக அங்கிருந்து கிடைக்கின்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதாவது UAE பொறுத்தவரையில் UAE தூதரகம் ஈராக்கில் இருக்கின்ற தூதரகம் தாக்கப்பட்டிருக்கின்றது. அதுக்கு UAE கடும் கண்டனம் தெரிவித்திருக்கின்றது ஈரான் தாக்கியதாக. ஆனால் ஈராக்கில் உள்ள ஈரானிய ஆதரவு படையினரும் இந்த தாக்குதலில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். அதே சமயம் ஹிஸ்புல்லாக்கள் மீண்டும் தாக்கியிருக்கிறார்கள் இஸ்ரேலை. ஹிஸ்புல்லாக்களின் பகுதிக்கு இஸ்ரேல் ஒரு இராணுவ நடவடிக்கையை ஆரம்பித்திருக்கின்றது. அந்த நடவடிக்கையில் நேரடி மோதல்களும் அங்கு இடம்பெற்று வருவதாக ஹிஸ்புல்லாக்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். நேற்றைய தினம் ஹிஸ்புல்லாக்கள் இஸ்ரேலின் தொலைத்தொடர்பு நிலையத்தை தாக்கி அளித்ததும் ரடார்களை ஈரான் தாக்கியதும் ஒரு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு குறைபாடுகளை அங்கு ஏற்படுத்தி இருக்கின்றது இஸ்ரேலுக்கும். அது மட்டுமல்லாது மத்திய கிழக்கு நாடுகளும் ஒரு பாதுகாப்பற்ற நிலையாகத்தான் இருக்கின்றன. ஏனென்று சொன்னால் அவர்கள பாதுகாப்பு கீழமாக இந்த ரடார்கள் அத்தனையும் அளிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் தான் இப்போது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு பத்திரிகையாளர் மாநாட்டை வைத்திருக்கின்றார். அவரை பொறுத்தவரையில் அவர் வரும்போது கூறினார், 2024ஆம் ஆண்டு நான் வந்தவுடன் பெட்ரோல் விலையை குறைப்பேன், எரிபொருள் விலைகளை குறைப்பேன் என்றெல்லாம் கூறினார். ஒரு கேலன் $2 தருவேன் என்றெல்லாம் கூறினார். இப்போது அது மிக உச்சமாக இருப்பது அவருக்கு வருகின்ற இடைக்கால தேர்தலில் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும் என்பதால் உடனடியாகவே சொன்னார், the war is almost complete என்று சொல்லி ஓர் முடிஞ்சது என்ற துணியில் தான் பேசியிருந்தார். உடனடியாகவே எண்ணெய் விலை $120 $90 குறைந்திருந்தது. கிட்டத்தட்ட 27% வீழ்ச்சியாக பார்க்கிறார்கள். அதன் பிறகு அவர் ஏர்போர்ஸ் 1 கேம்புக்கு போறதுக்கு முன்னாடி தனது காரை நிறுத்தி அங்கிருக்கின்ற பெட்ரோல் ஸ்டேஷன்களில் இறங்கி அங்கிருந்த மக்களுடன் உரையாடி இருந்தார். பிறகு அதே சமயம் அவர் கூறுகிறார் என்னென்று சொன்னால், தான் 20 மடங்கு மோசமாக ஈரானை தாக்குவேன் என்றெல்லாம் கூறியிருக்கின்றார். ஆனால் ஈரான் கூறியிருக்கின்றது எந்த ஒரு காரணம் கொண்டும் பேச்சுக்கள் என்பதற்கு இப்போது பேச்சுக்களுக்கு சாத்தியமில்லை என்பதை ஈரான் திட்டவட்டமாக மறுத்திருக்கின்றது. என்னென்று சொல்ல தங்கடா இப்போதைய நிகழ்ச்சி நிரல் பேச்சு என்பது ஒரு நிகழ்ச்சி நிரலில் இல்லை என்று ஈரான் கூறியிருக்கின்றது. ட்ரம்பை பொறுத்தவரையில் அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், அதாவது தங்கள இலக்கு எட்டிவிட்டதாகவும், எனவே இந்த போரை தாங்கள் இப்போதைக்கு நிறுத்த போவதா அல்லது போர் முடிந்து விட்டது என்ற நிலையில் பேசியிருக்கிறார். கிட்டத்தட்ட என்னென்று சொன்னால், அமெரிக்கா தற்போதைய கள நிலைமைகளை பொறுத்தவரையில் அவர்களால் அது மட்டுமில்லாத அவர் இன்னொன்றையும் கூறியிருக்கிறார், எங்களிடம் மிக பலமான கடற்படை இருக்கின்றது. ஹோர்முஸ் ஜலசந்தியினூடாக வருகின்ற எல்லா கப்பலுக்கும் நாங்கள் பாதுகாப்பை வழங்குவோம்.
கோமுஸ் சந்தியில் ஜனசந்தியில் கன்னிவெடிகள் புதைக்கப்பட்டால் அதனை அகற்றுவதற்கு மைன் ஸ்வீப்பர் எங்களிடம் நிறைய இருக்கின்றது என்றெல்லாம் பேசியிருக்கின்றார். ஆனால் ஈரான் IRGC பேச்சாளர் பேசும்போது கூறியிருக்கார், தற்போதைய விமானம் தாங்கி கப்பல் கூட 1000 கிலோமீட்டருக்கு அங்காலதான் நிற்கின்றது ஈரான் எல்லையிலிருந்து. வேணும் என்று சொன்னால் அவர்கள் வரலாம், ஹோமோஸ் சந்திக்கு வந்து வேணுமென்றால் அவர்களால் பாதுகாப்பு கொடுக்க முடியுமா என்றால் கொடுத்து பார்க்கலாம் என்று அவர்கள் கூறியிருக்கின்றார். தங்கள நிலைப்பாட்டிலிருந்து தாங்கள் ஒருபோதும் விலகப் போவதில்லை என்றதிலே ஈரான் உறுதியாக இருக்கின்றது. ஈரான் இவ்வாறு தங்களுடைய பதில் தாக்குதல்களை பதில் கருத்துக்களை கூறும் என்று அமெரிக்கா இஸ்ரேல் இதுவரையில் எதிர்பார்த்திருக்குமா? உண்மைதான், அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. அவர்கள் இந்த போர் இப்படி மாறும் என்று கூட எதிர்பார்க்கவில்லை. ஒரு வெனிசுலா ஸ்டைல்ல தான் அதை எதிர்பார்த்தார்கள், ஒரு கோலிவுட் மூவி மாதிரி தான் எதிர்பார்த்தார்கள். ஆனால் இது ரஷ்யாவும் சீனாவும் இணைந்து ஒரு நன்றாக பலப்படுத்தி இவர்களுக்கு, அதாவது உங்களுக்கு தெரியும் ரஷ்யா இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரு வேறுபட்டது. இப்ப நீங்கள் ஒரு ஜனரல் யோசிச்சு பார்ப்போம். 2022ஆம் ஆண்டு இந்த உக்ரைன் போர் ஆரம்பிக்காது இருந்தால் இவர்கள் இந்த ஈரான் போரில் சில சமயம் வென்றிருப்பார்கள். இப்ப 2ஆம் உலக போர்ல நடந்த அப்படியே ரிப்பீட் பண்ணுது. இப்ப ஹிட்லர் வந்து ரஷ்யாவுக்குள்ள பூராமல் இருந்திருந்தால் சில சமயங்களில் இந்தியா, பிரித்தானியா, ஐரோப்பாவை முழுத்திலும் வென்றிருப்பார். இப்ப ஹிட்லர் ஓவர் கான்பிடன்ட் அதுக்குள்ள போனதுல அப்படியே ஜெர்மன் ஆர்மி அழிந்து போகும். அதே போலதான் இவர்கள் 2022ஆம் ஆண்டு உக்ரைன் போரை ஆரம்பிக்காது விட்டிருந்தால் அல்லது ரஷ்யாவுடன் மோதாமல் விட்டிருந்தால் சில சமயங்களில் இவர்களுக்கு ஈரானை வெல்வது இலகுவாக இருந்திருக்கும். ஆனால் ரஷ்யாவுக்கு புகுந்ததும் அங்கு இவர்களுடைய ஆயுதங்களை முழுதாக இழந்ததும் அடுத்ததாக அதனால் ஏற்பட்ட எரிபொருள் ஏற்றங்கள், பொருளாதார சீரழிவு, அதற்கு பதிலடியாக ரஷ்யாவும் சீனாவும் ஈரானை தங்களுக்கு ஒரு உக்ரைன், அதாவது உக்ரைன் வெர்ஷன் 2 என்று சொல்கிறார்கள், ஒரு உக்ரைன் போல ஈரானை தங்களுக்கு மாற்றியதும் தான் இந்த தோல்விக்கான காரணம். அவர்கள் நீங்கள் கேட்டது போல இவர்கள் இதை எதிர்பார்க்கவில்லை, அதுதான் பிரச்சனை. அப்ப எதிர்பார்க்கவில்லை. இப்போது வெளியேறுவதற்கு எவ்வாறு வெளியேறுவது, அதுதான் இப்ப அவர்களுடைய எஸ்கேப்பிங் ரூட் எல்லாம் மூடப்பட்டு விட்டது. இப்ப ஈரான் வெளியுறவு அமைச்சர் இன்றும் சொல்கிறார், பேச்சுவார்த்தை எங்களை டேபிள்ல இல்லை என்று, எங்களை டேபிள்ல இப்போதைக்கு பேச்சுவார்த்தை இல்லை என்று சொன்னார். முந்தி ஈரான் தான் கேட்டுக்கொண்டிருந்தது பேச்சுவார்த்தைக்கு. இவர்கள் மறுதலை. இப்ப டாக்கா கால்தான் சொல்கிறார் என்று அவரோட ஊடகவியாளர் சொல்கிறார், நார்த் கொரியாவின் ஸ்டைல் தான் இனிமேல் உலகத்துக்கு பாதுகாப்பானது, அணுவாயுதம் வச்சிருந்தீங்கன்னா தான் உலகமே பாதுகாக்கப்படும் என்று அவர் பகிரங்கமாகவே சொல்கிறார். நான் கேட்டதுக்கு காரணம் என்னவென்றால் இதுவரையில் 2 பிளே புக்ஸ் வைத்திருக்கிறார்கள். ஒன்று வெனிசுவேலாவில் எவ்வாறு அந்த தாக்குதலை 24 மணித்தியாலத்திற்கு முடிவுக்கு கொண்டு வந்தார்கள் என்பது, இனி இஸ்ரேலை பொறுத்த மட்டில் எவ்வாறு காசாவை தரமட்டியமாக்கினார்களோ அவ்வாறு தாங்கள் அந்த காரியங்களை நடத்தி முடிக்கலாம் என்று 2 பிளே புக்ஸ் வைத்திருந்தார்கள். அதை இங்கே பயன்படுத்தலாம் என்று யோசித்திருக்கிறார்களோடு அது இங்கே பலிக்கவில்லை என்பது அந்த நிலைக்காகத்தான் அந்த கேள்வியை கேட்டிருந்தேன். நன்றி அரசர்களே. இனி தொடர்ச்சியாக கள நிலை என்று நீங்கள் விடயங்களை கூறும் பொழுது சவுதி அரேபியா தாக்கப்பட்டிருப்பது ஏற்கனவே நீங்கள் கூறியிருக்கிறீர்கள். ஆனால் அவர்கள் தங்களுடைய டேங்கர்ஸை அங்கிருந்து வெளியேற்றுகிறார்களாம். என்ன காரணத்துக்காக எங்கே வெளியேற்றுகிறார்கள்? உண்மைதான். என்னென்று சொன்னால் மத்திய கிழக்கு முழுவதும் இப்போது, அதாவது ஈரான் புதிய ஆன்மீக தலைவர் நியமனத்துக்கு பிறகு தாக்குதல்கள் மிக தீவிரமடைந்திருக்கின்றது. இப்ப மத்திய கிழக்கு முழுவதும் இப்போது பாதுகாப்பற்றதாக மாறி இருக்கின்றது. எல்லா தளங்களும் மீண்டும் மீண்டும் தாக்கப்படுகின்றன. எனவே அவர்கள் இந்த ஹேங்கரில் இருக்கின்ற டேங்கர்ஸ்களை சவுதி அரேபியாவில் இருப்பதை இப்போது ஐரோப்பாவுக்கு மாற்றுவதாக கூறப்படுகின்றது. ஏனென்று சொன்னால் பல விமானங்கள், பல அழிவு, பல உலங்குவானூர்தி தளம், பஹ்ரைனில் இருக்கிற உலங்குவானூர்தி தளம் கூட தாக்கப்பட்டிருந்தது. பெருமளவான அழிவுகளை அவர்கள் மறைக்கிறார்கள். என்று சொன்னால் அங்கிருந்து படங்களை அனுப்ப முடியாது, தளங்கள் எல்லாம் மக்கள் நடமாட்டத்துக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது என்ற நிலையில் இப்போது ஈரான் தாக்குதல் எல்லைக்கு நாங்கள் முதல் கரைக்கும் போதே பேசியிருந்தோம். கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் சுற்றளவில் இருக்கின்ற பிரதேசம் ஈரான் தாக்குதல் எல்லைக்குள் இருக்கின்றது. ஈரான் தாக்குதல் எல்லைக்குள் இருக்கின்ற தளங்களில்
இப்போது அமெரிக்காவின் ஆயுதங்களையோ விலை உயர்ந்த தளபாடங்களையோ வைத்திருப்பது பாதுகாப்பற்றது. எனவேதான் நாங்கள் சைப்ரஸ் தொடர்பாகவும் பேசியிருந்தோம். சைப்ரஸுக்கு பெருமளவானவற்றை மாற்றுகிறார்கள் நீண்ட தூரத்துக்கு அங்கால் அதை வைத்திருப்பதற்கு. என்ன சொல்லும் போது இப்போது ஈரான் போர் ஈரான் கையை உயர்த்தி இருக்கிறது போலதான் தெரிகின்றது. அமெரிக்கா இனி வரும் காலங்களில் இந்த தனது நவீன ஆயுதங்களை இந்த மத்திய கிழக்கு நாடுகளில் வைத்திருக்க முடியாத ஒரு நிலையாக இருக்கின்றது. என்னென்று சொன்னால் அவர்கள் இந்த ரடார் ஏர்லி வார்னிங் சிஸ்டமோ அல்லது இதை தடுப்பதற்கான பொறிமுறைகளோ முழுதாக தகர்ந்து விட்ட நிலையில் தற்போது இந்த டேங்கர் முந்தி நீங்கள் பார்த்தீங்கன்னா சொன்னால் கட்டார்ல இருக்கின்ற தளம்தான் அல் உதை தளம்தான் அந்த மத்திய கிழக்கில மிகப்பெரிய வான்படை தளம். இப்ப பஹ்ரைன்ல இருக்கிறது கடற்படை தளம் 5வது ஃபிளீட். அல் உதை தளம் மிகப்பெரிய நூற்றுக்கணக்கான விமானங்கள் அங்கு இருக்கும். அதுதான் ஈராக் போராக இருந்தாலும் லிபியா போராக இருந்தாலும் சிரியா போராக இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய ஒரு பங்காற்றிய தளம். இன்று அது வெறிச்சோடி போய் இருக்கிறது. அங்கிருந்த விமானங்களை கூட எடுத்துக்கொண்டு சென்று விட்டார்கள். இப்ப மெல்ல மெல்ல இது அதாவது மத்திய கிழக்கிலிருந்து அல்லது மேற்காசியாவிலிருந்து அமெரிக்காவின் ஒரு வெளியேற்றத்துக்கான அறிகுறியாகத்தான் பார்க்கலாம். டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கும் புட்டினுக்கும் இடையில் நல்ல உறவு இருக்கின்றது. கமராவுக்கு முன்னால் ஒரு விதமான உறவு, கமராவுக்கு பின்னால் இன்னும் ஒரு விதமான உறவு இருக்கின்றது என்று அப்பொழுதே பலர் கூறினார்கள். அது தொடர்ச்சியாக நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. 1 மணி நேரம் தொலைபேசியில் உரையாடி விட்டுத்தான் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த ஊடக சந்திப்பை நடத்தினாராம். அந்த 1 மணி நேரம் என்ன பேசினார்கள் என்று அதை வெளியில் விட்டார்களா? அதை தொடர்பாக அறியக்கூடியதாக இருந்ததா? அதை பற்றி ஊடகவியலாளர்களும் கேட்டிருந்தார்கள். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அவர்கள் இருவருக்கும் இடையிலான தொலைபேசி உரையாடல்கள் இடம்பெற்றிருந்தன. அதன் போது என்ன பேசியது என்று ஊடகவியலாளர் சந்திப்பில் கேட்டிருந்தார். நீங்கள் கூறியது போல அந்த உரையாடலுக்கு பிறகுதான் ட்ரம்ப் இந்த பத்திரிகையாளர் சந்திப்புக்கு வந்திருந்தார். அது நன்றாக போயிருந்தது. தாங்கள் அங்க புட்டின் சைட்டிலும் நிறைய பேர் இருந்தார்கள், தங்கள சைட்டிலும் நிறைய பேர் இருந்தார்கள். தாங்கள் பேசினோம், உக்ரைன் தொடர்பாக பேசினோம். அது ஒரு அன்ஸ்டாப்பபிள் போர் அப்படி என்று சொல்ல மத்திய கிழக்கு தொடர்பாக ஈரான் தொடர்பாகவும் பேசினோம் என்று. அப்ப ரஷ்யாவின் தரப்பில கூறப்பட்டது என்னென்று சொன்னா, இது ட்ரம்ப் கூறினவர், ஆனால் மேலத்திய விவரம் ஒன்றையும் கூறவில்லை. ரஷ்யாவின் தரப்பிலிருந்து கூறப்பட்டது என்னென்று சொன்னால், 1 மணி நேரம் இடம்பெற்ற பேச்சுக்களில் முக்கியமாக பேசப்பட்டது இந்த ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா போர் தான். அதில் புட்டின் வலியுறுத்தியது என்றால் பொலிட்டிக்கல் சொல்யூஷன், அரசியல் ரீதியாகவும் ராஜதந்திர ரீதியாகவும் போங்கள், சண்டையை நிப்பாட்ட வேண்டும், ராஜதந்திரிய ரீதியாக போங்கள். அவர் பிறகு சொல்லிக்க நாங்கள் பல தடவைகள் சொன்ன நாங்கள் இது தொடர்பாக இந்த தாக்குதல் மத்திய கிழக்கில் ஒரு பிராந்திய போராக மாறும், மற்றது இது முழுதாக பொருளாதாரத்தை சீரழிக்கும் என்று நாங்கள் பல தடவைகள் கூறியிருந்தோம் முதலும். எனவே இது போர் மூலம் நீக்கப்பட முடியாது. ரஷ்யா அதற்குரிய உதவிகளை வழங்க வேண்டும். ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கும் இடையில் நல்ல உறவுகள் இருக்கின்றன. எனவேதான் இப்ப நீங்க லெபனான்ல பாத்தீங்கன்னு சொன்னா, லெபனான்ல ரஷ்யாவின் கல்ச்சரல் மண்டபத்தை நேற்று இஸ்ரேல் குண்டு வீசி தாக்கி அழைத்திருக்கின்றது. அதான் அந்த அல் ஜசீரா போட்டுக்கிறேன்னு சொன்னால், லெபனானில் ரஷ்யா மீது தாக்குதல் என்று அதான் அந்த தலையங்கத்தை போட்டிருக்கிறார்கள். அப்படி நல்ல உறவுகள் இருக்கின்றன. அந்த உறவுகளின் அடிப்படையில் இப்ப ஏனைய நாடுகள், இப்ப நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா பஹ்ரைன், நேற்று கதைத்திருந்தோம், பஹ்ரைன், குவைட் போன்ற நாடுகள் சீனாவிடம் மோடி இருக்கின்றன, கட்டார் ஜெர்மனிடம் மோடி இருக்கின்றன, இப்ப அமெரிக்கா ரஷ்யாவிடம் போயிருக்கின்றது. அப்ப இந்த நாடுகள், இப்ப ரஷ்யாவும் சீனாவும் இதில் முக்கிய பங்கு வகிக்கலாம். ஏனென்றால் அவர்கள் தான் இப்போது ஈரான் பக்கமாக நிற்கிறார்கள் என்றபடியால், இப்ப ஏனென்று சொன்னால் ஈரான் தெளிவாக சொல்லிவிட்டது, பேச்சுவார்த்தை என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று சொல்லிவிட்டது. அப்ப இனி இதை டிப்ளோமேட்டிக்கா தீர்க்க வேண்டும் என்று சொன்னால், இப்ப அவர்களுக்கு தெரியுது இந்த போர் நிறுத்தப்பட்டால், இப்ப நேற்று பிரித்தானியாவின் நிதி அமைச்சரும் அதைத்தான் கூறுகின்றார், இந்த போரை நிறுத்துவதுதான் அந்த எரிபொருள் விலையை கட்டுக்கு கொண்டு வந்து இந்த உலகத்தை காப்பாற்றுவதற்கு ஒரே வழி என்று கூறுகின்றார். எல்லோரும் இப்போது அதை உணர்கிறார்கள். அப்ப ஆனால் ஈரானுடன் நேரடியாக போக முடியாமல் நிற்கிறார்கள். அப்ப இப்ப அதற்கு ஈரானை அணுகுவதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இதை பார்க்கலாம். வருங்காலத்தில் ஈரான் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடத்த வேண்டுமாக இருந்தால் ரஷ்யா சீனா இல்லாமல் நடக்காத ஒரு நிலைமையை ஏற்படுத்தி விட்டிருக்கிறார்கள் போல்தான் தெரிகின்றது. இதுதான் இந்த உலகத்துக்கும் ஒரு சரியான ஒரு நிலை என்பதை நீங்கள்
கூறுவதை வைத்து நான் உணர்கிறேன். அப்படி நீங்கள் பார்க்கிறீர்கள் எனக்கு தெரியவில்லை. நீங்கள் உண்மைதான். ஏனென்றால் ஈரானை சொல்லி இருக்கிறது, ரஷ்யாவும் அதை சொல்லி இருக்கிறது. தாங்கள் எத்தனையோ தடவைகள் ஈரான் சார்பாக ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு சபையில் ரஷ்யாவும் சீனாவும் தொடர்ந்து குரலை கொடுப்பதாகவும் எல்லா விதமான உதவிகளையும், அதாவது படைத்துறை ரீதியாக இருந்தாலும் சரி, ராஜதந்திர ரீதியாக இருந்தாலும் சரி, தாங்கள் ஒருபோதும் ஈரானை கைவிடவில்லை என்று அண்மையில் லாரோஃப் கூட கூறியிருந்தார். அது உண்மையாக தேவை. ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபைக்கு போனால் இந்த 3 நாடுகள் அமெரிக்கா, ரஷ்யா, சீனா 3 நாடுகளும் வீட்டோ அதிகாரம் வைத்திருக்கிறார்கள். உடனடியாக எல்லாவற்றையுமே குழப்பி விட்டு விடுவார்கள். அப்ப ஒரு ஏமாத்துகின்ற ஒரு நிலைமையைத்தான் இதுவரை தொடர்ச்சியாக ஏற்படுத்தி கொண்டிருந்தார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் அது எவ்வாறு மாறுகின்றது என்று. இனி சுருக்கமாக நீங்கள் கூறுங்கள். இப்ப புட்டினுக்கும் டொனால்ட் ட்ரம்புக்கும் இடையில் இப்ப நீங்கள் பாருங்கள், அவர்கள் பேசும் பொழுது நீங்கள் பார்த்தீர்கள், உடல் மொழியை பாருங்கள், அவர்கள் கையாளுகின்ற விதங்களை பாருங்கள். ஏனையவர்களை எவ்வாறு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கீழ்த்தரமாக பேசுகின்றாரோ அப்படி ஒரு காலமும் பூட்டின் அவர்களை பேச மாட்டார், அப்படி கருத்துக்களை கூற மாட்டார். இவர்களுக்கு இடையில் ஏதாவது மறைமுக ஒப்பந்தங்கள் ஏதாவது இருக்கலாம் என்று நீங்கள் நம்புகிறேன். நீங்கள் கூறுகின்ற விடயங்களை வைத்து பார்க்கும் பொழுது இவர்களுக்கு இடையில் ஏதோ ஒரு மறைமுக ஒப்பந்தங்கள் இருப்பது போல் நான் உணர்கிறேன். அதுல ஏதாவது தவறு இருக்கிறதா? ஒன்று, ட்ரம்பை பொறுத்தவரையில் அவர் ஒரு பிசினஸ்மேன், அவர் ஒரு வியாபாரி. அப்ப எங்கு லாபம் அதிகமோ அங்குதான் அவர் நிற்பார். பாத்தீங்கன்னா ஐரோப்பாவை எடுத்தறிந்துதான் பேசுவார். உக்ரைன் போரை அவர் வடிவாக ஆய்வு செய்திருக்கிறார். அது வடிவாக விளங்குகிறது. அதில் யார்கிட்ட கை ஓங்கி இருக்கிறது என்று தெரியும். அடுத்தது சீனாவை அவர் வடிவாக ஆய்வு செய்திருக்கிறார். சீனாவின் பலத்தை கணிப்பிட்டிருக்கின்றார். இப்ப சீனாவை யாரால் கண்ட்ரோல் பண்ண முடியும், யாருடன் நட்பாக இருந்தால் சீனாவை தனக்கு சார்பாக மாற்ற முடியும் என்றதும் அவருக்கு தெரியும். அதாவது இந்த என்னென்று சொல்றது, பலம், யாரிடம் பலம் இருக்கின்றது. இப்ப உக்ரைன் போர் ஒரு 2 வருடத்திலேயே தெரிந்து விட்டது அந்த போரின் போக்கு எவ்வாறு மாறும் என்று சொல்லி. ஐரோப்பா விழுந்து கொண்டு இருக்கின்றது என்றதும் அவருக்கு தெரியும். ஐரோப்பாவை தன்னை விட்டால் ஐரோப்பாவுக்கு வேறு வழி இல்லை என்பதையும் தெரியும். ஆனால் எனவே அவர்களை ஒரு பொருட்டாக மதிப்பதில்லை. எங்கு பலம் இருக்கின்றதோ அவர்களை தனது கூட்டாளிகளாக வைத்துக் கொண்டு ஒரு இது ரஷ்யா, ஆனால் ரஷ்யாவை முழுமையாக நம்புவதாக இல்லை, ஒரு ஏமாற்றுத்தனம். அதை ரஷ்யாவை தான் மிக நெருங்கிய கூட்டாளியாக வைத்துக் கொண்டு ரஷ்யாவின் பக்கத்து நாடுகளை, ரஷ்யாவின் பலமான கூட்டணியை முதலில் உடைத்து விட்டு ரஷ்யாவை தாக்குவார். அப்படி ஒரு தந்திரமான நகர்வைத்தான் அவர் மேற்கொள்வார். அது புட்டினுக்கு தெரியும். ஆனால் ரஷ்யாவும் என்ன செய்யும் என்று சொன்னால், நீங்க அவர்கள் நட்பாக பழகுவார்கள், அதில் எந்தவித கருத்தும் இல்லை. ஆனால் தங்கள் நிலைப்பாட்டிலிருந்து அவர்களும் இறங்குவதாக இல்லை. அதாவது இதில் யார் அதிகம் ஏமாற்றுகிறார்கள் என்பதுதான் இந்த போட்டி இல்லை. இந்த போட்டியில் என்றால் யார் அதிகமாக மாற்றுகிறார்கள் என்பது உண்மைதான். புட்டின் அவர்கள், ஜி ஜின்பிங் இருவர் இல்லை என்று சொன்னால் அமெரிக்கா 1000 ஆண்டுகளுக்கு முன்னர் எவ்வாறு குளோபல் சவுத்தில் இருக்கிற நாடுகளை எப்படி நடத்தினார்களோ அந்த நிலைமையில் தொடர்ச்சியாக வைத்திருக்கக்கூடிய ஒரு நிலைமையைத்தான் தொடர்ச்சியாக ஏற்படுத்தி கொண்டிருக்கும் என்பதை நீங்கள் கூறுவதனூடாக உணரக்கூடிய. சரி, அதை நாங்கள் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் விரிவாக பார்க்க நான் விரும்புகிறேன். அரசுகளை இந்த போருக்கு செல்வதற்கு முன்னதாக இமினன்ட் த்ரெட் என்றார்கள். அணு ஆயுதம் தயாரிப்பதற்கு மிக விரைவில் வரப்போகின்றது என்று கூறினார்கள். இப்போது அந்த அணு ஆயுதத்தினுடைய கதையை பெருசாக பேசுவதை கேட்க முடியாமல் இருக்கிறது. ஆனால் இப்பொழுது கூறுகிறார்கள் டொமாஹாக் ஏவுகணை வைத்திருக்கிறார் என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கின்றார். என்னத்துக்காக இதை கூறுகின்றார்? உண்மைதான். இப்போது என்னென்று சொன்னால், இந்த போரை முடிப்பதற்கு இன்னொரு காரணமும், அவர்கள் போரை முடிவுக்கு கொண்டு வரப்போவதற்கு இன்னொரு காரணத்தை சொல்கிறார்கள் என்று சொன்னால், நேற்றைய சந்திப்பின் பிற்பாடு மார்க்கோ ரூபியோ அமெரிக்காவின் வெளிவார செயலாளரோட கூறியிருந்தார். என்னென்று சொன்னால், நாங்கள் எங்கட லட்சியத்தை அடைந்து விட்டோம், ஈரான் ஏவுகணைகளை அழித்து விட்டோம், ஈரான் ஏவுகணை தொழிற்சாலைகளை அழித்து விட்டோம், ஈரான் கடற்படையை அழித்து விட்டோம், அவ்வளவுதான். அப்ப நிருபர்கள் இந்த கேள்வி என்றால், அப்படி என்றால் நியூக்ளியர் அணு ஆயுதத்தை தடுப்பது, அணு ஆயுதத்தை அழிப்பது என்றதை கைவிட்டு விட்டார்கள் என்ற தொடர்பு அதை பற்றி ரூபியோ பேசவில்லை. அப்ப அதை பற்றி கதைக்கவில்லை. அதே போலதான் ட்ரம்பிடம் கேட்கப்பட்டது இந்த பாடசாலை சிறுமிகள் மீதான தாக்குதலில். இப்போது முதல் இவர்கள் கூறினார்கள், நாங்கள் அடிக்கவில்லை, எங்கள்கிட்ட அக்குரேட்டான ஆயுதங்கள் இருக்கின்றன, ஈரான் தான் அடித்தது என்று. இப்போ படம் வெளியாகிவிட்டது, டொமாஹாக் ஏவுகணை வீழ்ந்து படிக்கிறது. அப்ப இப்ப அவர்கள் கூறுகிறாங்கன்னா, டொமாஹாக் ஏவுகணை நாங்கள் வெவ்வேறு நாடுகளுக்கு விற்கிற நாங்கள், அதுல சில ஏவுகணைகள் ஈரானிடம் இருக்கலாம்
என்று கூறியிருக்கிறார்கள். ஈரானிடம் இருந்தாலும் ஈரான் தனது பிள்ளைகள் மீது தானே ஏவினது மாதிரி, அதாவது அந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் முட்டாள்கள் என்ற ஒரு எண்ணத்தில் பேசுவது போலதான் இதை பார்க்கும் போது தெரிகிறதே தவிர இதற்கு அங்கால் எதையும் கூற முடியாது என்று சொன்னால் எதை கேட்டாலும் பொய்யாகத்தான் சொல்கிறார்கள். அதை முதலில் அதை ஏற்றுக்கொண்டாலும் அவர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்றால் அது மிகப்பெரிய ஒரு போர்க்குற்றமாக மாற்றமடையும். அப்ப இந்த நிலையில் நேற்றைய சந்திப்பின் போது ரூபியோன்ற கருத்துக்களை பார்த்தாலும் ட்ரம்பின் கருத்துக்களை பார்த்தாலும் இந்த போரை மெதுவாக கைவிடுவது அல்லது முடிப்பதற்கான ஒரு ஏது நிலையைத்தான் பார்க்கக்கூடியதா இருக்கின்றது. வேலை தளங்களில் நாங்கள் பேசும் பொழுது உரையாற்றும் பொழுது சொல்வார்கள், இந்த ஒரு ஸ்டோரி ஒன்றை சொன்னால் அதை இலகுவாக விளங்கக்கூடியதாக இருக்கும் என்று. ஆனால் இங்கே அந்த ஸ்டோரியை சொல்லுகிறார்கள், கட்டுக்கதையாக உருவாக்கி சொல்லுகிறார்கள் என்பதை நீங்கள் கூறுவது போல் தெரிகிறது. நிறைவாக, இஸ்ரேல் ஆரம்பித்த இந்த போர் நல்ல ஒரு பாடத்தை கற்றிருக்கின்ற என்று நீங்கள் நம்புகிறீர்களா? தொடர்ச்சியாக மத்திய கிழக்கு நாட்டில் இஸ்ரேலுடைய அணுகுமுறையில் ஒரு நிரந்தர மாற்றம் பெறுவதற்கான வாய்ப்பு இந்த போரினூடாக மாற்றி இருக்கின்ற என்று நீங்கள் நம்புகிறீர்களா? உண்மைதான். இந்த போர் ஈரான் இழப்புகளை சந்தித்தாலும் ஈரானுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கின்றது. இதைத்தான் நான் பல தடவைகள் கூறுவேன். சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் போது அதனை தவற விடுவதுதான் முதலாவது தோல்வி. இதொரு சந்தர்ப்பமாக அவர்கள் பார்த்தார்கள். எவ்வளவு அடி என்றாலும் அதை தாங்கிக் கொண்டு, ஆனால் அதற்கு நுட்பமாக தாக்குதல் திட்டங்களை வகுத்தார்கள். இப்போது நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் மத்திய கிழக்கு நாடுகள், இப்ப சவுதி அரேபியா வேறிய நாடுகள் இஸ்ரேலுடனான ஒரு நல்லுறவுகளை வளர்த்திருந்தன, இஸ்ரேலுக்கான ஆதரவுகளை வழங்கியிருந்தன, இஸ்ரேலின் புலனாய்வுத்துறைக்கான மறைமுக ஆதரவுகளை எல்லாம் வழங்கியிருந்தன. இனிமேல் காலத்தில் அதுகள் இல்லை. அப்ப அதாவது இவர்கள் ஓடி போய் அமெரிக்காவிடம் ஒன்றை கதைக்கிறது, இங்க ஈரானிடம் ஒன்றை கதைக்கிறது என்ற ஒரு நிலையாக இருந்தது. இனிமேல் அந்த கதைகளுக்கு சரி வராது. அதாவது நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும் என்பது. ஒன்றில் நட்பாக இருந்தால் நட்பாக இருங்கள், அல்லது எதிரியாக இருந்தால் எதிரியாக இருங்கள். அடுத்ததாக ஈரான் மிகப்பெரிய ஒரு வெற்றி என்று சொன்னால், இந்த 17 நாடுகளை தாக்கின பிற்பாடும் அவர்கள் திரும்பி தாக்கவில்லை என்னும் போது ஈரான் அந்த பிராந்திய வல்லரசாக மாறி இருக்கின்றது. இந்த போரினூடாக கடற்படையை அவர்கள் கட்டி அமைத்து போட்டு போவார்கள், வான் தரப்படையை அவர்கள் கட்டி அமைத்து போட்டு போவார்கள், அதுல பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த போர் அவர்களை அந்த பிராந்தியத்துக்கு ஒரு நாடு திருப்பி தாக்கவில்லை. ஆனால் இப்ப உதாரணமாக நீங்கள் பாருங்கள், இப்ப இந்தியா பாகிஸ்தான் போர் இல்லை, அதையும் கூட இந்த கடந்த காணொலியில ஒருவர் ஒரு கேள்வியை கேட்டிருந்தார், அதுக்கு பதிலை தர சொல்லி. அதாவது சித்தூர் நடவடிக்கையின் போது ட்ரம்பின் டெலிபோன் கோலால் இந்தியா அந்த நடவடிக்கையை நிறுத்தியது என்று. இப்போ நடக்கிற சம்பவங்களை பார்த்தால் அது உண்மை போல் இருக்கிறது என்று. உண்மைதான். என்னென்று சொன்னால், இந்தியாவை பொறுத்தவரையில் அமெரிக்காவை எதிர்த்து எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலையில் இருக்கின்றது. அதுதான் உண்மை. 30 நாள் எண்ணெய் வாங்கணும் என்றால் 30 நாள் எண்ணெய் வாங்கணும் என்ற நிலை. இப்ப இந்த உலக அரங்கில நீங்கள் பேச்சுவார்த்தைகள் என்றெல்லாம் நாங்கள் இதுல பேசுறோம், அதுல எங்கேயாவது இந்தியா பேர் வருதாண்டா? இல்லை. அதுதான் உண்மை. இப்ப நீங்கள் இந்தியா பாகிஸ்தான் போரில் கூட இந்தியா அடிச்சதுக்கு பாகிஸ்தான் திருப்பி அடிச்சது. ஆனால் இங்க அந்த பிராந்தியத்தில் உள்ள நாடு, ஆனால் இங்க சவுதி அரேபியாவோ யுஏஇயோ ஈராக்கோ இதுக்கும் திருப்பி அடிக்கவில்லை, திருப்பி தொடக்கூடி யோசிக்கவில்லை என்னும் போது அந்த பலத்தை அவர்கள் இவ்வளவு தூரத்துக்கு அந்த பிராந்தியத்தின் மிகப்பெரிய ஒரு பிராந்திய வல்லரசாக இந்த போர் அவர்களை மாற்றி இருக்கின்றது. அப்ப எதிர்வரும் காலங்களில் இனி அமெரிக்காவுக்கும் இந்த நாடுகளுக்கும் இடையிலான உறவுகள் முற்றுமுழுதாக இல்லாம போகும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சொன்னால், ஓமான் சுல்தான் வாழ்த்து செய்தி அனுப்பி இருக்கிறார் ஈரான் ஆன்மீக தலைவருக்கு. அப்ப இப்ப மெல்ல மெல்ல அவர்கள் ஈரானுடனான ஒரு நல்லுறவை ஏற்படுத்துவதன் ஊடாக, ஏனென்றால் அவர்கள் தெளிவாக சொல்கிறார்கள், இப்ப ஹோமோஸ் ஜலசந்தியில இருந்து தெரிகிறது அது யாரால் அதை கட்டுப்படுத்த முடியும். இவ்வளவு நாடுகள், ஒபேக் நாடுகள் எண்ணெய் அங்கால போகிறது, அவ்வளவு நாடுகள்ட்டும் அன்றைக்கு ஒரு கணக்கு பார்த்து சொன்னார், 400க்கும் மேற்பட்ட விமானங்கள், கடற்படை கலங்கள் என்று நவீன ஆயுதங்கள் இருக்கின்றன. ஆனால் யாரும் தொட முடியவில்லை. இந்த அப்படியான ஒரு நிலை. இப்ப இந்த போர் நீங்கள் சொன்னது போல அந்த பிராந்தியத்தின் இந்த எல்லாரும் அதைத்தான் கூறுறாங்க, இந்த போர் முடியும் போது அந்த பிராந்தியத்தின் சமநிலை மாறிவிடும். அப்ப இதுல ஈரான் அமெரிக்காவுக்கு அடிக்க தேவையில்லைன்னு நான் சொன்னேன். ஈரான் சபை பண்ணினாலே வெற்றி. ஈரான் இந்த போரில் தப்பி பிழைக்குமாக இருந்தால் அதே மிகப்பெரிய வெற்றி. அப்ப
இந்த போர் முடியும் போது நீங்க பாருங்கள், இப்ப அமெரிக்கா டேங்கர்களை சவுதி அரேபியிலிருந்து வெளியேற்றுகிறது என்று சொல்லலாம். இப்ப கிட்டத்தட்ட 25 அமெரிக்காவோட ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்றது. அதாவது MQ-9 என்ற அந்த ட்ரோன், 11 ட்ரோன், கிட்டத்தட்ட ஒரு ட்ரோன் $32 மில்லியன். அப்ப அவர்கள் கூறுகிறார்கள், ஈரான் வான் எதிர்ப்பு படை பிரிவும் கூட செயலிழந்து போகவில்லை. அதற்கேற்ற மாதிரி அவர்கள் ப்ரிப்பேர் பண்ணி வைத்திருக்கிறார்கள். அமெரிக்கா எல்லா குண்டுகளையும் தான் போட்டது, தன்னிடம் இருக்கிற அணுக்குண்டை மட்டும்தான் போடவில்லை. இருந்தாலும் அவர்கள் சபை பண்ணிட்டார்கள். அற்புதமான ஆய்வு, நன்றி அரசர்களே. இப்ப நீங்கள் கூறினீர்கள், உலகத்தில் தலைமைத்துவத்தை வெளிப்படுத்துவதற்கு ஈரான், சீனா போன்ற நாடுகள் நாங்கள் அடிக்கடி கேட்கக்கூடிய பார்க்கக்கூடிய இருக்கின்றது. இந்தியாவை பார்க்க முடியாமல் இருக்கின்ற என்ற விடயத்தை நீங்கள் கூறும்பொழுது இன்னொரு நிகழ்ச்சி பார்த்த ஞாபகம் இருக்கிறது. பின்லாந்துடைய பிரதமர் பேசும் பொழுது அதை சுட்டி காட்டினார். ஆனால் அவர் நேர்மறையாகத்தானே அவர்கள் பேசுவார்கள். அதை சுட்டிக்காட்டியதையும் நான் பார்த்தேன். நீங்கள் கொண்டு வந்து இந்த விடயத்தை கூறும் பொழுது அதை ரெண்டையும் சேர்த்து பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. சிறப்பு. இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவுக்கு இடையில் உள்ள நிலைமைகளை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு தொடர்ந்து நாங்கள் அடுத்த நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம் அரசர்களே. நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள், நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.